குடித்தவெல்லாம் கொலை பண்ணுறது இல்லைல்ல, கொலை பண்ணுறவெல்லாம் குடிக்கிறது இல்லைல்ல, தடை பண்ணுறது எப்படி பண்ணுறது சொல்லுங்கள். பூரண மது விலக்கெல்லாம் பேசுகிறாங்கம்மா, பெயரளவில் பேசலாமா, நடைமுறையில் எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை சொல்லணும்ல, எக்ஸிக்யூஷன்னு சொல்லணும். இது நீ தப்புன்னு சொல்கிற, ஆனால் இது சரின்னு சொல்கிறது எக்ஸிக்யூஷனுக்கு என்ன சொல்கிறீங்க? வழிமுறையே கிடையாதுங்க. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் ப்ராஸ்டியூட் சென்டரே ஓப்பன் பண்ணு நான் பேசுகிறேன். நான்லாம் 22 வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்குன்னு தனியாகவே ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க? தனியாகவே ஓப்பன் பண்ணு. ஆமாம், இது துபாயில் கவர்மெண்ட் தான் நடத்துது. நீ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, இது உன் நாட்டு ட்ரெஸ்ஸா? அது இல்லை நான் பேண்ட்டு போட்டிருக்கேன், இது ஏன் நாட்டு ட்ரெஸ்ஸா? எல்லாம் வெஸ்டர்ன்லேருந்து போட்டுக்கிறோம் தானே. அப்போ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, வெஸ்டர்ன் கல்ச்சர், மாடர்ன் வியூஸ் ஆகிட்ட பிறகு எல்லாம் மாடர்ன் ஆக்கிற வேண்டியது தானே. எல்லாமே இங்கே மாடர்ன் ஆக்கிட்டீங்க, ஒரு சமுதாயத்தை கெடுக்க பார்க்குறீங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கலாச்சாரம் தான். ஆமாம், நம்ம தான் வந்து திருமணம் தாண்டி உறவுல இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. நம்புறியா? 2வது மத்திய டெல்லி நம்புறியா? 3வது ஹரியானா. இப்போ சொன்னீங்க, இப்போ திருப்பி சொல்லுங்கள். ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஒருவனுக்கு ஒருத்தி தான் நம்ம இந்திய கல்ச்சரு. எப்படி எய்ட்ஸில் 2வது இடத்துக்கு போகணும் சொல்லு, பதில் சொல்லு, ஆன்சர் மீ. எப்படி போகணும்? சும்மா யாருக்கிட்ட விட்றீங்க ஒரு ரீலு? இதே கதையை எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? ஏம்மா, ட்ரைனேஜ் வித்தவுட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இங்கே ஃபெயிலியர் தானே. ட்ரைனேஜ் சிஸ்டம் வேணுமா வேண்டாமா? சரி, இதே பாம்பே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே தானே இருக்குது. பாம்பேயில் எப்படி ரெட் லைட் ரெகனைஸ் பண்ணினீங்க? எப்படி கல்கத்தா சோனாகாட்சி எப்படி ரெகனைஸ் பண்ணீங்க? இது ப்ராஸ்டியூஷன் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, டெல்லியில் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க.